கரூருக்கு போய் ஸ்டாலினே மீட்டிங் போட்டு திருடன் கொள்ளக்காரன் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு பேசிட்டு வந்தவர், அவர் கட்சியில் அவர் வந்துட்டோன்னா, அதுவும் அவர் ஒரு கட்சி இல்லை, முதல்ல மதிமுக, ஒரிஜினல் மதிமுக அவர் தான் அச்சா, அப்புறம் திமுக, அப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம தினகரன் டிடிவி குரூப், அதுக்கப்புறம் திமுக. சரி, திமுகவில் வந்தோன்னா இன்னைக்கு என்ன சொல்றாரு, மிஸ்டர் கிளீன்றார், தியாகி செந்தில் பாலாஜி தியாகி. அவர் என்னத்தை தியாகம் பண்ணாருன்னு தெரியல. ஒரு கட்சியிலேருந்து நம்மளை கூப்பிட்டு, அதுவும் கூட்டணியில் இல்லாத கட்சி, நல்லா கவனிங்க, முறித்து கொண்ட கட்சி, பாஜகவோடு ஏடிஎம்கே முறிச்சிட்டு தானே வந்துட்டாங்க தேர்தலுக்கு முன்னால். அப்போ நீங்கள் எப்படி அப்படியாப்பட்ட ஒரு கட்சியோட போயிட்டு எல்லாரையும் ஒருங்கிணைப்பணும் பேசுவீங்க? எல்லாரும் ஒன்றா? எடப்பாடிக்கு இஸ் அண்டர் கம்பல்சன், கடைசி பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் ஏறலைன்னா ஊர் போய் சேர முடியாது, திண்ணையில் தான் படுத்து தூங்கணும். ஏன்? 10 தோல்வி ஆகிப்போச்சு. இப்போ போனால் 11ஆவது தோல்வி. இன்னொரு 5 ஆண்டு காலம் பதவி இல்லாமல், ஆட்சியில் இல்லாமல் கூட இருந்துடலாம். ஆனால் திமுக ஆட்சியில் இன்னொரு 5 வருஷம் இருக்குதுன்னா ரொம்ப கந்தலாயிடும், அந்த கட்சியே கந்தலாயிடும். ஸோ அவரை பொறுத்தவரையில் இது வாழ்வா சாவா. யாருக்கு? அதிமுகவுக்கு. அதனால் அதிமுகவுக்கு முன்னால் ஃபோக்கஸ்டாக என்ன இருக்குது அரசியல் ரீதியானா, திமுக ஆட்சி அகற்றப்படுவது முக்கியமா இன்னைக்கு அவங்களுக்கு, இல்லை எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராவது முக்கியமா? சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ தாவகன்றது வந்து ஒரு புதிய கட்சி தான். இப்போ அந்த கட்சி தொடங்கி 2 வருடம் 9 மாதங்கள் தான் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து 75 வருட பாரம்பரியம் கொண்ட திமுக கட்சியை வந்து அழிச்சிட முடியுமா? அதுவும் விஜயால முடியுமான்னு சொல்லி அதை கேட்கறத நம்மளால பார்க்க முடியுது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்தாலே முடியாத ஒரு இதுவை விஜய் எப்படி சாத்தியப்படுத்துவார்? எம்ஜிஆரால ஏன் முடியலன்றீங்க? 13 வருஷம் கேட்டுக்கு வெளியே உட்கார வச்சார. ஜெயலலிதா 10 வருஷம், நமக்கு தெரிஞ்ச அனுபவம். அவங்களாலாம் முடியலன்னு எப்படி சொல்கிறீங்க? யாரும் பாருங்க தப்பாக பேசுகிறாங்க. திமுகவை அழிக்கணும்னு யாரும் சொல்லலைங்க. ஓகே, யாராவது திமுகவை அழிச்சிடணும், அகற்றிடணும் நான் சொல்கிறாங்க. ஆட்சி அதிகாரம் அது கையில் இருக்கக்கூடாதுன்றாங்க. அது நிறைய வந்துருக்குதா, நிறைய பேர் செஞ்சு காட்டியிருக்காங்களே. ரெண்டாவது நான் மறந்துட போகிறேன், நீங்கள் சொன்னீங்க என்ன சார் 2.5 வருஷம் ஆன ஒரு கட்சியால் வந்து 75 வருஷ கட்சியை, அதே ஆந்திரா தான் 100 வருஷ கட்சி காங்கிரஸ். அன்இன்டரப்டடா இங்கேயாவது 5 வருஷம் தான், இடையில வேற யாராவது வந்துடுறாங்க. ஆனால் அன்இன்டரப்டடாக ஆந்திர பிரதேசில் காங்கிரஸ் கட்சி, இந்தியாவிலையும் அதுதான், மாநிலத்திலையும் அதுதான். 10 மாதத்தில் ஒரு ஆள் கொண்டு வந்து காலி பண்ணார்ல. அதே போல் நான் அடிக்கடி சொல்கிறது தான், டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியை தொடங்கினார். இஸ் நாட் ஏ ஆர்டினரி பொலிட்டிஷியன். ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்த டாக்டர் அருண்ராஜ் மாதிரி ரிசைன் பண்ணிட்டு வந்தார், கட்சியை தொடங்கினார். எலெக்ஷன் வந்தது நியூ டெல்லி. ஆக்சுவலி அது வந்து டெல்லி, அது வந்து ஸ்டேட் மாதிரி, யூனியன் பிரதேசம் இருக்குது இல்லையா, நம்ம பாண்டிச்சேரி மாதிரி. 70 எம்எல்ஏ, பாண்டிச்சேரியில் 30 எம்எல்ஏ, அது பாண்டிச்சேரியோட பெருசு. 70 எம்எல்ஏ இருக்கிற அந்த தொகுதியில் தொடர்ந்து, அந்த சட்டமன்றத்தில் தொடர்ந்து 15 வருஷமாக சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க ஷீலா தீக்ஷித்னு, காங்கிரஸ் லீடர். அருமையான பேர். இன்னைக்கு டெல்லி அடைந்திருக்கிற அத்தனை முன்னேற்றங்களுக்கும் அடித்தளமிட்டவர் அந்த அம்மா தான். அந்த அம்மா எதிர்க்க இவர் பர்சனலாக, இப்போ எப்படி விஜய் வந்து குளத்தூரில் ஸ்டாலினை எதிர்த்து நின்று ஸ்டாலினை தோக்கடிச்ச எப்படி இருக்கும், அது மாதிரி நியூ டெல்லி கான்ஸ்டிடுவன்சியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வேறு தொகுதியெல்லாம் நிற்கலை, அந்த அம்மா தொகுதியிலன்னா அந்த அம்மாவையும் தோக்கடிச்சார். 15 இயர்ஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்களை தோக்கடிச்சது மட்டும் இல்லை, ஆட்சியை மாற்றி இவர் கைப்பற்றிட்டாருங்க. ஸோ வரலாறு நெடுக இது போன்ற ஆச்சரியங்கள், இது போன்ற சர்ப்ரைசஸ் இருக்குது. அதனால் இவங்க சும்மா வந்து இந்த சுடுகாட்டு வழியாக ராத்திரியில் போனால் விசில் அடிச்சுட்டே போவாங்க தெரியுமா, பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. ஏன்னா அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்காக.
அது மாதிரி தான் இப்போ திமுக அதிமுகலாம் விஜயை பற்றி பேசுறது கதறதெல்லாம் தங்களுடைய பயத்தை போக்கி கொள்ள ஒரு உணர்வாக தான் நான் பார்க்குறேன். அதை ஒன்றும் தப்பாக நான் பார்க்கல, நேச்சுரல். சமீபத்தில் வந்து பனையூரில் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வருது, நம்மளால பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் தான் இந்த கூட்டணிக்குள்ள வந்து சேர்த்துக்க மாட்டாரு வந்து சொல்றாங்க. இன்னொரு புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்க ஆட்கள் எல்லாரையும் அவர் கட்சியில சேர்க்கிறத பார்க்க முடியுது. ஓபிஎஸ்என்ல இருந்த ஆட்கள் எல்லாருமே திமுக வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. எதிரியே இல்லாத ஒரு மனநிலையில வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்காரா, இல்ல அதிமுக அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? இல்லை, நல்ல கேள்வி. நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையிலே அருமையான கேள்வி. அதாவது வந்துங்க, ஒரு நேர்மையான அரசியல், ஒரு மக்களுக்கு உண்மையான ஆட்சியை தரணும்னு விரும்புகிறவன் எல்லாரையும் சேர்த்துக்க முடியாது. யாரு கலை, யாரு பதர், யாரு நெல்லுன்னு பார்த்து பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னா இது நம்ம பிள்ளைங்க, சின்ன குழந்தைக்கு சாப்பாடு தயார் பண்ணும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நான் இல்லையா அது மதிய உணவு சத்துணவு ஆகிப்போம். யார் உணவோ யார் வந்தாலும் நேற்று வரைக்கும் திமுகவை திட்டினாலாக இருக்கலாம். உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி கரூருக்கு போய் ஸ்டாலினே மீட்டிங் போட்டு திருடன் கொள்ளக்காரன் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு பேசிட்டு வந்தவர். அவர் கட்சியில் அவர் வந்துட்டோன்னா, அதுவும் அவர் ஒரு கட்சி இல்லை, அதிமுக முதல்ல மதிமுக, ஒரிஜினல் மதிமுக அவர் தான் அச்சா. அப்புறம் அதிமுக, திமுக, அப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம தினகரன் டிடிவி குரூப், அதுக்கப்புறம் திமுக. சரி, திமுகவில் வந்தோன்னா இன்னைக்கு என்ன சொல்றாரு? மிஸ்டர் கிளீன்றார், தியாகி. செந்தில் பாலாஜி தியாகி. அவர் என்னத்தை தியாகம் பண்ணாருன்னு தெரியல. போயிட்டு வந்தாரு ஜெயிலுக்கு. எதுக்குங்க போனாரு? ஜெயிலுக்கு என்ன, நாட்டு மக்களுக்கு ஏதாவது விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டத்தில் போனாரா, இல்லை வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்த்து போனாரா? லஞ்சம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனாருங்க. லஞ்சம் வாங்கினதே பெரிய தப்பு. வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கண்டக்டர் வேலை, டிரைவர் வேலை தரேன்னு அப்பா யாருங்க வரப்போறான் டிரைவர் கண்டக்டருக்கு வேலைக்கு? சாதாரண மக்கள், சாமானியர்கள் தான். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்ன்றாங்களே, இவங்க இந்த ஏழைகளை அடிச்சிருக்கிற கொள்ளை வந்து ரொம்ப அதிகங்க. இப்போ பாருங்க, KN நேரு ஒரு கவர்மெண்ட் வேலை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி 2500க்கு மேலப்பட்ட ஆட்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இதில் மட்டும் ஒரு 600-700 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க. அப்படின்போது இன்னைக்கு இடி வந்து கேஸை ஃபைல் பண்ணி FIR போடுன்றான். இப்போ அது மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் இவங்க வந்துங்க ஊழல் பண்ண ஆட்களை எப்படிங்க சேர்த்துக்க முடியும்? பதவிக்காக வர்றவங்களை எப்படி சேர்த்துக்க முடியும்? விஜய் வந்து அதில் வந்து பிக் அண்ட் சூஸாக இருக்கணும். அதாவது வந்து வேற கட்சியிலேருந்து வரவங்களை சேர்த்துக்கூடாதுன்றது ஒன்றும் அது வந்து தவறான நிலைப்பாடு, புரியுதுங்களா? ஆனால் ரொம்ப கரப்டடான கேஸு, கெட்டு பேர் நாரி. இப்போ உதாரணத்துக்கு டிடிவி தினகரன் வந்து மேடைதோறும் பேசிகிட்டு இருக்காரு, விஜய் தலைமையில் பெரிய அணி அமையும், வெற்றி கூட்டணி அமையும், EPS 3வது இடத்துக்கு போவார்னு அவர் வைத்தறிச்சல் அவர் கொட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் டிடிவி மாதிரி ஆளை, செங்கோட்டையன் மாதிரி ஆட்களெல்லாம் சேர்த்துக்கினார்னா விஜயும் வந்து மாமூலாக இந்த பன்றியோடு சேர்ந்த கன்றுக்குட்டி மாதிரிலாம் ஆயிடுவார். இப்போ இவங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லை. திமுக அதிமுக ரெண்டுக்கும் நடுவில் வித்தியாசமே இல்லைங்க, எக்ஸப்ட் இந்த குடும்ப ஆட்சி. இப்போ அது கூட இருக்கிறதா செங்கோட்டையன் சொல்கிறாரு. EPS மகன் மருமகன் தான் கட்சி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் இப்போ அது குறித்து யாருமே வந்து எந்த விமர்சனம் பண்ணி நம்ம பார்த்தது, அது சசிகலாவாக இருக்கட்டும், இல்லை தினகரனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கட்சியிலேருந்து வெளியே போய் எடப்பாடி குறித்து நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து வாரிசு அரசியல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் வந்து சொன்னதை நம்மளால் பார்க்க முடியலையே. இப்போ செங்கோட்டையன் நிலைமை தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒரு மூத்த தலைவர், ஒரு 78 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 78-79 வயசை தொட்டிருப்பார்னு நினைக்கிறேன். அநேகமாக துரைமுருகனுக்கு அடுத்து அவர் தான் வந்து சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஒரு முறை சத்தியமங்கலத்தில் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் 7 முறையோ 8 முறையோ கம்ப்ளீட்டாக கோபிச்செட்டிப்பாளையம் தான். ஸோ அவர் பேசாமல் இருந்திருக்கலாம். இந்த பிஜேபி தலைவர்கள் என்னை அழைத்தார்கள்னு சொல்கிறாரு. லேட்டஸ்ட்டாக அவர் சொன்னதை பார்த்தேன் நான். பிஜேபி தலைமை தான் என்னை அழைத்து
எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு சொல்லிச்சுன்னு சொன்னார். இப்போ ஃபஸ்ட்டு அவர் ஒரு மூத்த தலைவர், மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள், எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கார். அவர் இப்படி ஒரு அழைத்தால் அதை அவர் புரிஞ்சிருக்கணும்ல. இது ஒரு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. நம்ம கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்கார், அவரை கூப்பிடாம நம்மளை கூப்பிட்டு டெல்லிக்கு வர சொல்கிறாங்களே, நம்ம போகக்கூடாது, தப்பு இது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கணும், அவரை கூப்பிட்டேன், ஏங்க நீங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் உடனே நல்லா வேஷ்டியெல்லாம் இழுத்து கட்டிட்டு டெல்லிக்கு போனார், பேசினார். இவருக்கு தலைவர் வந்து அதிமுக தலைவர்களா பாஜக தலைவர்களா? இது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னது பொதுவெளியில் இருக்கு. இது வரைக்கும் பாஜக தலைமை இதை மறுக்கல. தலைமைனா நயினார் நாகேந்திரனை நான் சொல்ல. சார், இப்போ அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தலைவர் வந்து எம்ஜிஆர் இல்லை அமித்ஷா நம்ம கேட்கலாமே சார்? அமித்ஷா சொல்றதை கேட்டு தானே சார் இங்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையே அப்படின்னு திமுக காரங்க சொல்றாங்க. அமித்ஷாவை வர வச்சாரு. நான் எப்படி பார்க்குறேன்னா, அமித்ஷா அண்ணாமலை கேட்டு 2024 பாழா போயிட்டான்டா, இனிமேல் வந்து இந்த ப்ளோட்டட் ஈகோ 2 பேருக்கு நடுவில் இருக்கிறதுல நம்மளை பொலி போட்டாங்க பார்ட்டியை, அதனால் அண்ணாமலையை கொஞ்சம் ஒதுங்குன்னு சொல்லிட்டு நம்பர் 2 இந்த கேபினெட். அமித்ஷா வந்து லேஸ்பட்ட ஆள்ல. அவர் நேராக வந்து சென்னையில் 2 நாள் தங்கி எடப்பாடி போட்ட எல்லா கண்டிஷன்ஸும் ஏற்றுக்கிட்டு, முதலாளி வந்து முதலாளிக்கு கண்டிஷன் போடுவாரா வேலையால்? திமுக காரங்களை சொல்லுங்க. இவங்க வந்து வாஜ்பாய் கூட கூட்டணி வைக்கணும்னா குட் மேன் இன் த ராங் பார்ட்டி, ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டின்னு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது இவங்களுக்கு அரசியல் சந்தர்ப்பவாதம் என்பது திமுகவின் ஜீன்லேயே இருக்குங்க. சாமியார்கள் மடம் அப்படின்னு திட்டுவாங்க, அப்புறம் அதே பாஜகவோட வந்து ஆட்சியை ருசிப்பார்கள். நாளைக்கு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால் எடப்பாடிக்கு தலைமை வந்து அமித்ஷா இல்லை. அமித்ஷா வாஸ் ஃபோர்ஸ் டு கம் டு சென்னை. வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னு பப்ளிக்காக சொன்னார். அவர் சொன்னது அடிப்படையில் அண்ணாமலையை நீக்கிட்டு அவர் சொன்ன நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் யார்? முன்னாள் ஏடிஎம்கே மினிஸ்டர். ஸோ எல்லாமே வந்து எடப்பாடியுடைய டேர்ம்ஸ். சீட்டு கூட 25 கீழே தான் இருக்கும், முன்னாலே ஒத்துக்கிட்டார் அமித்ஷா. அதனால அமித்ஷாவுடைய கட்டளை ஏற்று அவர் எப்படி செயல்படுறாருன்றீங்க. ஆனால் இப்போ வந்து எடப்பாடிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தன் தலைமையை ஆளுமையை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அவர் வந்து பப்ளிக்காக சொல்லணும். இப்படி ஒரு ஆள் கோபிசெட்டிப்பாளையத்தில் ஒரு எம்எல்ஏ சொல்கிறார், நாங்கள் அவரை நீக்கிட்டோம், ஆனால் இது உண்மைதானான்னு நீங்கள் கிளாரிஃபை பண்ணோம். ஏன்னா ஒரு பக்கம் அமித்ஷா வந்து அதிமுக உள்வகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் தலைமை என்னை அழைச்சி என்னை ஒருங்கிணைக்க சொன்னாங்க. நீ யார்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடியை செங்கோட்டையன் இடத்துல இருந்தால் கூட நான் இந்த கேள்வி தான் கேட்பேன். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி இஸ் த கீ ஆஃபீஸ் பேரர் ஆஃப் த பார்ட்டி. அவர் இன்னைக்கு தற்காலிகமா நிரந்தரமா அதெல்லாம் இப்போ நீங்களும் சேர்ந்து ஒத்துக்கின ஆள் தான். இப்போ அவர் வந்து இருக்கும்போது ஒரு கட்சியிலேருந்து நம்மளை கூப்பிட்டு, அதுவும் கூட்டணியில் இல்லாத கட்சி, நல்லா கவனிங்க, முறித்து கொண்ட கட்சி, பாஜகவோடு ஏடிஎம்கே முறிச்சிட்டு தானே வந்துட்டாங்க தேர்தலுக்கு முன்னால். அப்போ நீங்கள் எப்படி அப்படியாப்பட்ட ஒரு கட்சியோட போயிட்டு எல்லாரையும் ஒருங்கிணைப்பணும்னு பேசுவீங்க? எல்லாரும் ஒன்றா? அதனால் வந்துங்க இந்த விஷயத்தில் எடப்பாடி நடவடிக்கை சர்வாதிகாரமான நடவடிக்கை கிடையாது. அவருடைய நடவடிக்கை கட்சியை காபந்து பண்ணுறாரு. எனி பார்ட்டி லீடர் எவ்வளோ நாளைக்கு இங்கே இன்டிசிப்ளைன் அலோவ் பண்ண முடியும்? அதனால் நான் வந்து அந்த கட்சியில் தலைவராக இருந்தால் கூட என் கட்சியில் இன்னைக்கு இவரை விட்டா நாளைக்கு வேலுமணி பேச ஆரம்பிப்பார், அப்புறம் தங்கமணி பேசுவார், ராஜேந்திர பாலாஜி பேசுவார். இது கட்சியா இல்லை என்ன இஷ்டத்துக்கு காங்கிரஸ் கட்சியில் தான் அப்படி விடுவாங்க. பட் அதனால் எடப்பாடி இந்த விஷயத்தில் கரெக்டு. ஆனால் எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் செங்கோட்டையன், பாஜகவை வந்து பிடிச்சி நிறுத்துறதுக்கு. அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். செய்வாரான்னு தெரியாது. இந்த என்டிஏ கூட்டணியில் விஜய் வராருன்றது வந்து இப்போ வரைக்குமே உறுதியாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து விஜய் போவாங்க. இந்த நெரேட்டிவே நான் தப்புன்றேங்க. நேற்று கூட சொல்றதை கேளுங்க. ஏன் தப்புன்னு சொல்றேன்னா,
விஜய் வராருல்ல, விஜய் கூட்டணிக்கு யார் போறாங்கன்னு கேட்கணும். நீங்க விஜயை சிறுமைப்படுத்துகிறீர்கள் சார். அதுக்காக நம்ம அதிமுக விட்டு இல்லை, கொடுத்து நான் அதிமுகன்னு சொல்லுங்க. விஜய் வந்து மோர் தென் ஒன்ஸ் லேட்டஸ்டாக நடந்த மகாபலிபுரம் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க, தீர்மானத்தையே போட்டாங்க. 2 விஷயம் அதில் சொன்னாங்க. ஒன்று என்னன்னு சொன்னால், மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய், அவரை தான் முதலமைச்சர் வேட்பாளராக தாவேகா முன்னிறுத்துது. 2வது, இந்த கூட்டணி, இந்த விவகாரங்கள், தொகுதி சமாச்சாரங்கள், எந்த கட்சியை சேர்க்கறது, இதெல்லாம் இறுதி முடிவு எடுக்கிற அதிகாரத்தை இந்த பொதுக்குழு தலைவர் விஜய் கொடுத்துருக்குது. முடிஞ்சிச்சு. அதனால் அப்புறமா நீங்கள் போய் உட்காந்து அவர் எந்த கட்சி இங்கே போவார்னீங்கன்னா, இது திமுக விஜய்க்கு எதிரானவர்கள் அந்த மனநிலைக்கு கேட்குற கேள்வி. விஜய் சொல்லிட்டாரு, இது விக்கிரவாண்டிலே சொல்லிட்டாரு, என் தலைமையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய கொள்கையை ஒத்துக்கொண்டு வருபவர்களுக்கு ஆட்சியிலும் இடம் உண்டு, அதிகாரத்திலும் பங்கு உண்டுன்ட்டாரு. அதுக்கப்புறமும் நம்ம பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் வந்து, சார் அவர் போவாரா சார், போவாரா சார்னா, மே 26 வரைக்கும் இப்படியே கேட்டுட்டு இருக்க வேண்டியது தான். அவர் தெளிவுபடுத்திட்டாருங்க. என்னங்க டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் நேற்று கூட ஒரு நேர்காணலில் சொன்னேன், இன்னைக்கு ஒரு ஹைப்போதட்டிக்கலாக பேசுவோம் அரசியல் விமர்சகன்ற முறையில். இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிச்சே ஆகணுன்ற கட்டாயம் விஜய்க்கு இருக்கா? இல்லை. ஏன்? அவருக்கு 51 வயசு தான் ஆகுது. இன்னும் காலம் இருக்கு, காலம் இருக்கிறது. 2வது, இந்த தேர்தலில் அவர் 50 தொகுதி ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனார்னா பெரிய விஷயம் இல்லையா? 0 to 50 முக்கிட்டு இருக்காங்க. சீமான் 16 வருஷமா முக்குறாரு தனியா, புரியுதுங்களா? 30 வருஷமா முக்கி கூட்டணியில தான் விசிகா 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ வந்திருக்காங்க. அதனால் வந்துங்க இழப்பதற்கு அவருக்கு எதுவும் இல்லைங்க. 2வது, அவர்கிட்ட இருக்கிற தளபதிகள் எல்லாம், கேப்டன்ஸ்லாம் மந்திரியா இன்னும் ஆட்சியில் உட்காரணும். நீங்கள் தானே சொன்னீங்க 2 கோடியே பார்க்காதவங்க தான் ஜாஸ்தி. நீங்கள் அவங்கெல்லாம் நேர்மையானவர்கள். பொது வாழ்க்கையில் ஏதாவது இந்த பதவி வச்சு செய்யலாம். 4ஆவட்டத்தில் என்ன ஆவாங்கன்னு இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன். பதவி வந்த பிறகு அந்த இதெல்லாம் பவுஸ் வந்த பிறகு இதே மாதிரி இருப்பாங்களா? ஐ கான்ட் கேரண்டி. ஆனால் இன்னைக்கு எல்லாம் ஒயிட் ஷீட்டு, வெள்ளை பேப்பர், என்னவனா எழுதலாம் விஜய் அவங்கள வச்சுக்கிட்டு. அப்போ அவருக்கு வந்து எந்த கம்பல்சனும் இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை. வெற்றி தானே அவரை பொறுத்தவரையில். முதல் தேர்தல்லையே மற்றவெல்லாம் முக்கிட்டு இருக்கிறான், முனகிட்டு இருக்கிறான். முதல் தேர்தல்லையே 25% ஓட்டை வாங்கி எதிர்கட்சி தலைவராக வந்தார்னா, ஒரு 50 எம்எல்ஏவோட போய் அசம்பிளியில் உட்காந்தாருன்னா கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவாருங்க, யார் ஆட்சிக்கு வந்தாலும். ரைட்டா? சரி, இப்போ அவர் போய் அதிமுகவில் வாதத்துக்காக சேர்றாருன்னு வச்சுங்க. இன்னைக்கு பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு கூட்டணி இருக்கு. பவன் கல்யாண் டெப்டி சீஃப் மினிஸ்டர். ஆனால் என்ன பிரச்சனை தொடங்கிடுச்சு தெரியுமா? நிதி அமைச்சகரை பார்த்து கேட்குறார் பவன் கல்யாண், உங்களால் அதை சரி பண்ண முடியலன்னா என்கிட்ட கொடுங்க. ஓப்பனாக ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. இந்த நிலைமை வரும். இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா? திமுக மாதிரி தானேங்க அதிமுகவும். விஜய்க்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுத்துருவாங்களா? இன்னும் அதை பற்றி அதிமுக சொல்லவே இல்லையா? அப்போ எடப்பாடி போன்றவர்களை மீண்டும் ஒரு முதலமைச்சர் ஆக்கிறதால அவருக்கு என்னங்க பயன்? தாவேக்காவுக்கு, புரியுதுங்களா? அதனால் ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், எடப்பாடிக்கு இஸ் அண்டர் கம்பல்சன். கடைசி பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் ஏறலைன்னா ஊர் போய் சேர முடியாது, திண்ணையில் தான் படுத்து தூங்கணும். ஏன்? 10 தோல்வி ஆகிப்போச்சு. இப்போ போனால் 11ஆவது தோல்வி. இன்னொரு 5 ஆண்டு காலம் பதவி இல்லாமல், ஆட்சியில் இல்லாமல் கூட இருந்துடலாம். ஆனால் திமுக ஆட்சியில் இன்னொரு 5 வருஷம் இருக்குதுன்னா ரொம்ப கந்தலாயிடும், அந்த கட்சியே கந்தலாயிடும். 2வது, இன்னைக்கு நான் பல இடத்துல சொல்கிறது தான், இன்னைக்கு ஒரு மரியாதையாக பொதுச் செயலாளர் அதிமுக ஆல் செட் அண்ட் டன். இன்றைக்கும் அது ஒரு பெரிய கட்சி, மாஸ் பார்ட்டி தான். ஒரு 20% ஓட்டு இருக்குது. எவ்வளோன்றது இனிமேல் தான் பார்க்கணும். இது வரைக்கும் 20% ஓட்டு இருக்குது, நம்ம அதை கொஸ்டின் பண்ணல. இன்றைக்கி ஒரு பொதுச் செயலாளர்னு இருக்கார், எதிர்கட்சி தலைவர்னு அந்தஸ்தாக இருக்கார். மீண்டும் திமுக ஒருவேளை
அவருடைய தவறான அணுகுமுறையால் பேராசையால் வந்துடுச்சுன்னா அந்த கட்சி என்ன ஆகும்? மனோஜ் பாண்டியன் போயிட்டார்ல, அதிமுக எம்எல்ஏ தானே அவரு. இப்போ அதிமுக என்ன ஆகும்? பொதுச் செயலாளர் பதவி என்ன ஆகும்? விடுவாங்களா ஆட்கள்? ஸோ அவரை பொறுத்தவரையில் இது வாழ்வா சாவா யாருக்கு? அதிமுகவுக்கு. அதனால் அதிமுகவுக்கு முன்னால் ஃபோக்கஸ்டாக என்ன இருக்குது அரசியல் ரீதியானா, திமுக ஆட்சி அகற்றப்படுவது முக்கியமா இன்றைக்கி அவங்களுக்கு, இல்லை எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராவது முக்கியமா? எது ஃபோக்கஸ்டு? எந்த அதிமுக காரனையும் கேளுங்க, சாதாரண ஆள் அவன் சொல்லிடுவான். எடப்பாடி அவரை சுற்றி இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வேணால் அண்ணன் எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிமுக காரனுக்கு இந்த ஆட்சி ஒழியினாங்க, குடும்ப அரசியல் ஒழியினாங்க, ஊழல் ஆட்சி ஒழியினாங்கன்னுவாங்க. அப்போ அதிமுக அணிகள் கிட்டேருந்தே அவர் வேறுபட்டுருவார். அதனால் என்னை பொறுத்தவரையும் அதுக்காக அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு தன்மானம், ப்ரெஸ்டீஜு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அவர் ஒரு முதலமைச்சராக 4.5 வருஷம் இருந்தவர், ஒரு பெரிய கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறவர், அரசியல் ரீதியாக சீனியர், விஜயை விட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலே இருந்த எம்எல்ஏவெல்லாம் இருக்கிற ஆள். அதனால் அவர் விஜய் கூட கீழே துணை முதல்வர் அந்த மாதிரி அமைச்சரெல்லாம் இருக்கிறது இடம் கொடுக்காது. நீங்களாம் நானும். அதனால் அவர் மரியாதையாக அந்த கட்சியை தலைமை தாங்கி வழி நடத்திட்டு, சோனியா காந்தி மாதிரி அவங்க கட்சியை சார்ந்த ஒரு 10 பேருக்கு கூட்டணியில் மந்திரி சபை வாங்கி கொடுத்தா அதிமுக ஆளும் கூட்டணியில் மெம்பர் ஆகிடுதா? புரியுது. எதிர்கட்சின்ற அந்த அவலத்தை அழிச்சிடுறாங்களா? இதை விட வேற என்ன முடியும்? ஸ்ட்ரெயிட்டாக உங்களால் ஆட்சிக்கு வர முடியாதுங்க. அப்போ எது சாத்தியமோ, ஆசைகள் இருக்கலாம், ஆனால் விஜய்க்கு ஒன்றுமே கவலை இல்லை. அவர் தான் 275 கோடி பட வருமானம், ஒரு படத்துக்கு வருஷத்துக்கு 500 கோடி விட்டு வர்றாரு. அவர் போடா நான் இதை மக்களுக்காக பாடு பண்ணேன். அவருக்கு இந்த எலெக்ஷன்லாம் அடுத்த எலெக்ஷன் வராரு. ஆனால் உங்கள் நிலைமை என்ன? அதிமுக நிலைமை ரொம்ப சீரியஸ். அதனால் இந்த கேள்வி விஜய் கூட யாரெல்லாம் போவாங்கன்னு கேளுங்க. அதான் ஆப்ட் கேள்வி. 3-4 அணி இருக்குங்க. சீமானும் அதே மாதிரி தான், அவர் உறுதியாக இருப்பார். ஏன்னா அதுதான் அவருக்கு யூஸ்ஃபுல். காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிக் செக்ஷன் திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிட்டு இருக்கணும்னு விரும்பலை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எது நடக்காதோ எது சாத்தியம் இல்லையோ அதை டிமாண்டாக வைக்கிறாங்க. அதிக தொகுதிகள் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும். இந்த ரெண்டுமே நடக்க போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் திமுக பிரேமலதாவை உள்ளே இழுக்க பார்க்குறாங்க, ராமதாஸை உள்ளே இழுக்க பார்க்குறாங்க. வெளியே எவன் போனாலும் போட்டோம், விசிகா போனாலும் கவலை இல்லை, அப்படிலாம் அவங்க உள்ளே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 170-180 தொகுதியில் திமுக சின்னத்தில் கண்டெஸ்ட் பண்ணோன்னு நினைக்கிறாங்க. அப்போ யாருக்கு சீட்டை குறைப்பாங்க? ஆனால் விசிகாவில் இப்போவே என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி. அவங்க நிர்வாகி ஒருத்தர் பேசினார், காங்கிரஸுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ எங்கேருந்து கொடுப்பாங்க? 234க்குள்ளே தானே பங்கு போட்டாகணும். அதனால் நிச்சயமாக ஒரு நெருக்கடியை திமுக சந்திக்கும். அதன் காரணமாக சில கட்சிகள் வெளியே போவாங்க. அவங்களுக்கு வேற போக்கிடம் இது. அதிமுக போக முடியுமா? பாஜக இல்லைன்னா அது வாய்ப்பு இருக்கு. விசிகாவே சொல்லியிருக்காரு, பாஜக இருக்கிறதெல்லாம் நாங்கள் அங்கே போக முடியாது, இல்லைன்னா போகலான்னு, எங்களுக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லைன்னு. ஏற்கனவே ஜெயலலிதா கூட இருந்தவர் தானே. விசிகாவை பொறுத்தவரையில் அதிமுகவோட இருந்திருக்கு, திமுகவோட இருந்துட்டு இருக்குது, பாஜகவோட இருந்திருக்குது, காங்கிரஸோட இருந்திருக்கு. அவங்க சர்வ கட்சி எதில் ஒன்றா இருப்பாங்க. ஸோ அதனால் 4 கூட்டணி நிச்சயமாக இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி சூழலில் விஜய் கூட சேர்றவங்க யார்? திமுகலேருந்து வெளியேற போகிறவங்க யார்? அதிமுக கூட்டணி 2ஓட நிற்குமா? பாஜக அதிமுக, இல்லை அன்புமணி போய் சேருவாரா, வேறு யாராவது சேருவாங்களா? இப்படி தான் சில விஷயங்கள் வரணுமே தவிர இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு எப்படியும் ஜனவரி பிப்ரவரி ஆகிடுங்க. புரியுது. அதனால் அப்போ ஆனாலும் சொல்கிறேன், 4 முனை போட்டி ஆனாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற நிலைமைப்படி, இன்றைக்கு இருக்கிற நிலைமைப்படி விஜய் வில் பி கிங் ஆர் கிங் மேக்கர். புரியுது சார்.
அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் நன்றி சார். ஓகே.